தேவனுடைய பெரிதான நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உனக்கும் எனக்கும் நடுவே உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த வாக்கியமானது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்கியம். ஏற்கனவே அவனுக்கு அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனாலும் அதற்கு இடையிலேதான் இஸ்மவேல் பிறக்கிறான். ஆனாலும் தேவன் அவனை மறக்காமல் யார் மூலமாக இந்த சந்ததி பெருகும் என்று தேவன் அவனுக்கு ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாரோ அதை மறுபடியும் நினைவு கூர்ந்து அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்திலே பேசுகிறார். நான் உனக்கும் எனக்கும் நடுவே உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நாம் தேவனை மறந்தவர்களாக போனாலும், தேவனுடைய திட்டத்துக்கு எதிரானவர்களாக போனாலும் தேவன் நம்மை மறப்பதில்லை என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கும் அவருக்கும் நடுவே உடன்படிக்கையை ஏற்படுத்தி நம்மை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். மிகவும் என்றதே அதிகம், திரளாய் என்பதும் எக்ஸ்ட்ராடினரி. சோ மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பெருகுவது என்பதும் எக்ஸ்ட்ரா என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த 3 வார்த்தையும் பார்க்கும்போது மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். அப்ப பாருங்க, அந்த பெருக்கம் பெரிதானது, மிகவும் பெரிதானதாக இருக்கும். இந்த நாளில நீங்க எதை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்கள் இன்றைக்கு செல்லுகிறீர்களோ, ஜெபித்து விட்டு செல்லுங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபித்து விட்டு சொல்லுங்கள், கர்த்தாவே என்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணும் என்று சொல்லும்போது அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.